ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்டர் லென்ச் எழுதியுள்ள லேர்ன் டு ஏர்ன் புக்கை பற்றி தாங்க. போன வீடியோவில் லேர்ன் டு ஏர்ன் புக்கோட ப்ரீஃபேஸை பற்றி பார்த்தோங்க. அந்த வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லேர்ன் டு ஏர்ன் புக்கோட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா த கம்பெனிஸ் அரௌண்ட் அஸ், அதாவது இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா எங்களை சுற்றியுள்ள நிறுவனங்கள் அப்படிங்கிறத இதுக்கு மீனிங். கம்பெனிங்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. இதனுடைய பொருள் தோழர் என்று அர்த்தம். அதாவது எனக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதுவே ஒரு குழுவாக வருது. இந்த குழு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுவே ஒரு கம்பெனியாக மாறி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் இந்த இடத்துல பீட்டர் லென்ச் மென்ஷன் பண்ணுறாரு கம்பெனிக்கான மீனிங்கை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கார்ப்பரேஷனுங்கிற இன்னொரு நேம் இருக்குது. கார்பஸ்ங்கிறது லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. இந்த கார்பஸ்க்கு உடல் என்று பொருள். இப்போ இதுக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பீட்டர் லென்ச் சொல்ல வராருங்க. நம்ம ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங் ஃப்ரெண்ட்ஸ். லீகலாக அட்ரஸ் மெயின்டைன்ஸ் பண்ணிவிட்டு, பேப்பர்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு, சின்னதாக ஃபீஸ் கட்டிட்டு நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாங்க. சில கம்பெனிகளில் ஐஎன்சி அட்டாச்சாக ஆகிருக்கும். அதுக்கு என்ன மீனிங்னா இன்கார்பரேட்டட் தாங்க அதுக்கான மீனிங். அதாவது என்னென்னா அந்த கம்பெனியோட சில பேப்பர்ஸ் ஃபெயிலிங்ஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா பேட் பிஹேவியர்ஸ் ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபைன் ஏதாவது கட்டியிருப்பாங்க. இப்படி தாங்க ஏதாவது ஒரு கரும்புள்ளி இருக்கும். அதை தான் இன்கார்பரேட்டட்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் அலாஸ்காவில் எக்ஸான் வால்டர்ஸில் என்கிற இடத்துல ஆயில் கம்பெனி இருந்துச்சு. வில்லியம் சவுண்டில் இருந்துச்சு. அங்கே ஆயில் கொட்டிருச்சு. பல மாதங்களாக இது சுத்தம் செஞ்சாங்க. இந்த கம்பெனி அமெரிக்காவில் 3வது பெரிய கம்பெனியாக இருந்துச்சுங்க. இதில் 100,000 கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் இந்த கம்பெனி சட்டப்பூர்வமாக ஃபைன் கட்டி ரன் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்துச்சுன்னா சட்டப்பூர்வமாக அவங்க ஃபைன் கட்டிட்டு தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஃபைன் கட்டுறனால தான் அந்த கம்பெனி இன்கார்பரேட்டட் கம்பெனியாக மாறிடுது. அப்போ இன்வெஸ்டர்கள் இதில் முதலீடு செய்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மாதிரி இன்கார்பரேட்டோட கம்பெனியோட பங்குகளை வாங்குறதுக்கு இன்வெஸ்டர்கள் பயப்படுறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல பீட்டர் லென்ச் சொல்ல வராருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கம்பெனிலையுமே ஒவ்வொரு மிஸ்டேக் நடந்துக்கிட்டே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இன்வெஸ்டர்கள் ஆகி நம்ம என்ன பண்ணணும்னா வரையறுக்கப்பட்ட, அதாவது ஐஎன்சி அட்டாச்சு இல்லாத இருக்கிற கம்பெனியை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு பீட்டர் லென்ச் சொல்ல வராருங்க. அதாவது வரையறுக்கப்பட்ட கம்பெனி, அதாவது லிமிட் லயபிலிட்டிங்கிற அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை மட்டும்தான் நம்ம வாங்கணுமே தவிர எல்லா கம்பெனியுமே வாங்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் இந்த இடத்துல பீட்டர் லென்ச் சொல்ல வராருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் கம்பெனி அண்டு பப்ளிக் கம்பெனி பற்றி தாங்க. இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான பிஸ்னஸ் எல்லாமே ப்ரைவேட் தாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் முழுவதும் பரவி கிடப்பது இந்த மாதிரியான ப்ரைவேட் கம்பெனி தான். எக்ஸாம்பிள் பார்பர் ஷாப், ஹேர் சலூன்ஸ், ஷூ ரிப்பேர், பைசைக்கிள் ஷாப்ஸ், கேண்டி ஸ்டோர்ஸ், வெஜிடபிள் ஸ்டோர்ஸ், ஜுவல்லரி ஸ்டோர்ஸ், ஹோட்டல்ஸ் அண்டு த ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜ், இது எல்லாமே தனியார் நிறுவனங்கள், அதாவது ப்ரைவேட் கம்பெனிகள். இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம டைரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைவேட் கம்பெனியோட ஓனரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி என்ன உங்கள் கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த ஓனரோட பொண்ணையோ பையனையோ திருமணம் பண்ணி கொடுங்கன்னு நம்மளால் கேட்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முயற்சிக்கான வாய்ப்பு எல்லாமே நமக்கு 0 தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த கதவையும் தட்ட வேண்டியது இல்லைங்க. யாரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதும் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு புரோக்கரேஜுக்கு கால் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்க ஆர்டர் போடுவது மட்டும்தான். இந்த மாதிரியான கம்பெனிங்க எல்லாமே பப்ளிக் கம்பெனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் லென்ச் இந்த இடத்துல சொல்ல வராருங்க. அமெரிக்காவில் பப்ளிக் கம்பெனியை விட ப்ரைவேட் கம்பெனிங்க அதிகமாக இருந்தாலும் பெரும்பாலான மக்கள்கள் பப்ளிக் கம்பெனியில் தாங்க வேலை செய்கிறாங்க. ஒரு பப்ளிக் கம்பெனியில் நீங்களாகவும் இல்லது உங்கள் பேரண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் அத்தை மாமா இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க யார் வேண்டுமானாலுமே ஷேர்ஸை வாங்கி தானாகவே ஓனராக ஆகலாம். அதுதான் ஒரு பப்ளிக் கம்பெனி. தானாகவே ஒரு ஷேரை வாங்கி ஓனராக முடியும். ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம ஓனர் ஆகிக்கலாம். இதுதான் பப்ளிக் கம்பெனி. இப்போ எல்லா நாலேஜும் எல்லா சிஸ்டமே நம்மளுக்கு ஈஸியாக வந்துருச்சு. எல்லாமே மொபைல்லேயே நம்ம வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இதுவும் கூட நம்மளுக்கு மொபைல்லே ஈஸியாக வந்துருச்சு. மொபைல்லேயே நம்ம ஷேர்ஸை வாங்கி ஈஸியாக நம்ம ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகிடலாம். அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கணும்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பேப்பர் தான் வந்து நம்ம கையில் தருவாங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம போய் பேங்க்கில் போய் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கணும்னு சொல்லணும். அப்புறம் அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அது வரதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் மாதிரி பேப்பர்ஸ் வரதுக்கு 1 வாரம் ஆகும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒரு டச் பண்ணால் போதும், நம்ம உடனே ஷேர்ஸை வாங்கிடலாம். இப்போ எல்லாமே ஈஸியாக வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்ம வீட்டில் இருந்தே வந்து நம்ம மொபைல் மூலமாக வந்து ஆப் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸை வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூங்க ஃப்ரெண்ட்ஸ்.